என்ன இது என்று பார்க்கிறீர்களா? அச்சிறுவன் கடித்த நகம்தான் அது. ஒருவேளை மூச்சு குழாய்க்குள் சென்று இருந்தால் பேராபத்தில் முடிந்திருக்கும். நகத்தில் ஊடுருவி இருந்த கிருமிகள் வயிற்றினையும் அடைந்து பல உடல் உபாதைகளை ஏற்படுத்தி இருக்கும். வாய் புண்ணையும் கூட உண்டாக்கிவிடும். சிலருக்கு கடித்து கடித்து தாடை வலியே ஏற்பட்டுவிடும். வேலை பளு, மனச்சோர்வு, ஆத்திரம் போன்ற காரணங்களால் தான் பலர் தங்களை அறியாமலேயே இவற்றை செய்கிறார்கள். விரல்களின் சதையினையே பெயர்த்தெடுத்து பாரனிக்கியா போன்ற தொற்றினை ஏற்படுத்திக் கொள்வர். ஹேங்நெயில்ஸ், அதாவது நகங்களின் ஓரத்தின் தோலை உரிந்து சொல்லி மாலா வேதனையாய் இருக்கும். இருப்பினும் அப்பழக்கத்தை விட்டபாடில்லை. எனவே இவற்றிலிருந்து எளிமையாக விடுபட நகம் கடிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் போது வாயில் சீவிங்கம் போட்டு மென்று கொள்ளலாம். ஸ்ட்ரெஸ் பால் பயன்படுத்தி கொள்ளலாம். விரல்களில் சன்ஸ்கிரீன், மாய்ஸ்சரைசர் அல்லது தேங்காய் எண்ணெய் போன்றனவற்றை தடவி கொள்ளலாம். குழந்தைகளை பொறுத்த மட்டில் ஃபிட்ஜெட் டாய்ஸ் போன்ற விளையாட்டு பொருட்கள் மற்றும் வரைதலிற்கு தேவையான ஜாமான்களை வாங்கி கொடுத்து அவர்களின் கவனத்தை திசை மாற்றிடுங்கள். நகம் கடிப்பது அவ்வளவு பெரிய குற்றமா என்ற எண்ணம் வேண்டாம். குழந்தைகள், பெரியவர்கள் யாராயினும் அது ஆபத்தே. நன்றி.